வணக்கம். இது இளைஞராண்டு. வாலிப உள்ளங்களுக்கு வடிகால் அமைத்து ஊக்கம் கொடுக்க வேண்டிய ஆண்டு. இந்த ஆண்டில் திறமையினும் இந்த படைப்பினை உங்களுக்கு அளிப்பதில் பெருமை அடைகிறோம். உலகத்தில் பிறக்கும் எவரும் திறமை உள்ளவராகவோ திறமை இல்லாதவராகவோ முடிவெடுத்து பிறப்பதில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையுமானால், ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கப்படுமானால் அவர்களுடைய திறமை நிச்சயம் வெளிப்படும். சிலர் தங்களுக்கு தாங்களே அத்தகைய சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் சிலருக்கோ நாம் தான் அத்தகைய சூழ்நிலைகளையும் வாய்ப்பினையும் அமைத்து தர வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பு அமையும் போது அவர்களுடைய திறமை வெளிப்படுகிறது. நம்மை பொறுத்தவரையில் அந்த திறமை சமுதாய வளர்ச்சிக்கும் சமுதாய சீர்கேடுகள் ஒழிவதற்கும் ஒரு வடிகாலாக அமைய வேண்டும் என்பதுதான். அந்த எங்களுடைய விருப்பம் இந்த திரைப்படத்தின் மூலம் நிறைவேறுமாயின் அதுதான் எங்களுடைய வெற்றி. வணக்கம். பாசிட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ். நல்ல ரிசல்ட் வந்திருக்கேன். விஜய், விஜய், என்னம்மா படிச்சுட்டு இருக்கும் போது எழுப்புறீங்களே? உள்ள இருக்காளா இல்லையாவா? இருக்கா. பானு எந்திரிமா. நான் முழிச்சுக்கிட்டு நம்ம தூங்குறேன். நல்லா இருக்கு. முழிச்சுக்கிட்டா யாராச்சும் தூங்குவாங்களா என்ன? பாரு எப்படி தூங்குறா பாரு. பானு எழுப்புமா ப்ளீஸ். என்ன பானு எந்திரி, தூங்கலாமா இப்படி எல்லாம்? இப்ப நீங்க 2 பேரும் எந்திரிக்க போறீங்களா இல்லையா? மத்தியானம் பரீட்சை இருக்கு உங்களுக்கு. என்ன பண்றது, விடிய காலம் வருது, ஒரு 2 கட்டம் தூக்கம், அதோட தூக்கமே தனி. விடிய காலம் இல்லைங்களா? தயவு செஞ்சு எந்திரிக்க போறீங்களா இல்லையா கண்ணுங்களா? நல்லாம நீ தூங்கு. தூங்குறமா? நானும் தூங்குறேன். மணி 10 ஆக போகுது. 15 தான் ஆகட்டுமே. ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு படிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் தூங்குறதுல என்ன தப்பு? ராத்திரி பூரா டீ கொடுத்து தூங்க வச்சது நான் தான். என்னடா 2 டீ தான் கொண்டு வந்திருக்க? ஞானத்தை குடுக்க வானத்தை பாக்குது. அவன் எப்பதான் வானத்தை பாக்கல. ராத்திரி பகல் இல்லாம ஆகாயத்துல அப்படி என்னதான் இருக்குமோ? முந்தானத்து போய் நின்னவாங்க. பகல்லையும் பாக்குறான், ராத்திரிலையும் பாக்குறான். கேட்டா அண்ட பிரபஞ்சம் ஆராய்ச்சிங்கிறான். அம்மாடி 9 கிரகத்துல 3 கிரகம் உன் வயிற்று வழியே வந்துருச்சு. வடமேற்கு திசையில் வால் நட்சத்திரம் வந்து விட்டது. எங்க என்னங்க பின்னாடி பாக்குறீங்க? மாமா அவர் வந்துட்டாரு. நாளைக்கு இல்லம்மா வரேன்னு சொன்னா. இவங்க தூங்குறத பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். மாமா ப்ளீஸ் எப்படியாவது இவங்களை எழுப்ப பாருங்க. நான் எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன். நீ போ. என்ன பண்ண? ஆனிக்கால் ஆடல பாத்ரூமுக்கு போடா. ஒளிஞ்சிக்கடா. ஒளிஞ்சாலும் விட மாட்டாரே. பண்ணுங்க. ஹிட்லர் வந்துட்டாரா? மாமா புத்தகம் செருப்பெல்லாம் அங்கங்க கிடக்குது. அவங்க வந்து பசங்க இன்னும் காலேஜுக்கு போலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படியாவது அவங்க கண்ணில் படாம மறைச்சிருங்களேன். நீ போம்மா, நான் பாத்துக்கிறேன். இதை எங்க வைக்கிறது? கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் புத்தகம் வைப்பதற்கு கூட இடம் கிடைக்கவில்லையே. ஐயோ செருப்பு ஷூ. ஐயோ இப்ப வந்துட்டான்னா ஹிட்லர் என்ன இத்தாலியும் அடிப்பான். ஐயோ அம்மா வந்துட்டானே. நாளைக்கு வர போறதா சொன்னீங்க? அதான்டி போலீஸ்காரன் இல்ல. இன்னைக்கு வந்ததுல உனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லையா? சேச்சே குளிக்கலீங்களா? என்னது இல்ல குளிக்கிறது? 10 மணி வரைக்கும் ஒருத்தன் குளிக்காம இருந்தா அவன் எவ்வளவு பெரிய சோம்பேறி பாஸ்டர். நிக்க வச்சு சுட வேணாம். 4 மணிக்கு ட்ரெயின்லயே குளிச்சுட்டேன். இதுக்கும் போவாங்களே பாத்ரூம்லயேவா? ஐயா வருது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வர்றவங்களுக்கும் அது வரும் இல்ல? நம்ம ஊர் ட்ரெயின் 6 இடத்துல எல்லாமே வந்துரும். சோம்பேறி குழந்தைங்க 2 காலேஜுக்கு போயாச்சா? அவங்க அப்பவே போயிட்டாங்களே. இல்ல மாமா? ஆமாமா போயிட்டாங்க. ஆமாமா போயிட்டாங்க. என்னது நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு? நரேந்திரா, நம்ம ஊர்ல வீடு கட்டுறானுங்களே தவிர எவனும் நடுவெல்லாம் உட்கார்ந்தே இல்ல. அதான் நான் உட்கார்ந்து இருக்கேன். நீ உட்கார்ந்து பாடுறா. Behave like a father of policeman. எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன் வீட்டுக்குள்ள சுருட்டு பிடிக்க கூடாது. இந்த தொப்பி எடு.
எதுக்குங்க தொப்பி? நாத்தத்தை தலையிலே வச்சுக்கிட்டு சுத்துறான். இவன் என்ன சொல்றான்? இதுக்குதான் நான் தொப்பியே வைக்கிறது இல்ல. வச்சிட்டாலும் உன் பீத்த தலைக்க வெயில் காலத்துக்கும் ரொம்ப தான் மணக்கும். போங்கடா. அந்த கழுதைய முட்டைப்பால் சாப்பிட்டு போனாங்களா? நான் இல்லைங்கிறதுனால டிஃபன் பண்ணிட்டு போயிட்டாங்களா? இல்ல, முட்டைப்பால் தான் சாப்பிட்டு போனாங்க. இந்த ஆள்ல தான் முட்டை உடைச்சு சாப்பிட்டாங்க. இல்லடா நீ. ஏண்டி, உண்மையிலேயே பசங்க முட்டைப்பால் சாப்பிட்டு போனாங்களா? ஆமாங்க. தள்ளு. நான் போலீஸ்காரனுக்கெல்லாம் போலீஸ்காரன். உட்கார்ந்து இருக்கிற பொசிஷனே சரியில்லையே. எந்திரிங்க. நத்திங் மேன். கீழே ஒண்ணு இல்ல, நான் ஒரு இதுக்கு உட்கார்ந்து இருக்கேன். எந்திரிங்க. கெட்ட வயசு. எம்மாடி, பெல்ட்டோட போறாமா, அச்சுல போறாமா, குழந்தைகளை காப்பாத்து. என்னங்க அது வந்து பரீட்சை அன்னைக்கு தூங்க விட்டதும் இல்லாம அதை என்கிட்ட மறைச்சி வேற இருக்கிறேன். அடிச்சுட்டாண்டா நீ. மார்னிங் சார். வெல் டன் இன்ஸ்பெக்டர் கௌதம். மிஸ்டர் கௌதம், நான் முதலா இன்ஸ்பெக்டரா அப்பாயிண்ட் ஆன ஸ்டேஷன் இதுதான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் மெயின்டைன்டு ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷனுக்கு தான் அவார்டு கிடைச்சிட்டு இருக்கு. நான் கமிஷனர் ஆனதுக்கு அப்புறமும் என் பார்வை பூரா இந்த ஸ்டேஷன் மேலதான். இந்த வருஷம் நேஷனல் அவார்டு கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. பாரு, பஜார்ல உஜான இல்லைன்னா நிஜார கழட்டிடுவீங்க. மார்க்கெட்ல ஒரு பொம்பளை செத்து கிடக்குது, ரிப்போர்ட் எழுதிக்கோன்னு சொன்னா சதாய்க்கிறிய. அங்கதான் அடிக்கடி பொம்பளையை தற்கொலை பண்ணிக்குதா? வணக்கம் சார். யார் அவன்? ஸ்டேஷன்ல கை நீட்டி பேசுறவன். வட அப்படி. ஏய், கை நீட்டி பேசுவ? சார், இவன் கேஸ் கொடுக்க வந்தவன். எவனாத்தான் இருக்கட்டுமே. விடாங்க. என்னடா மேசையை முறுக்கி விட்டு இருக்கிற? இறக்குடா கீழே. பல வருஷமா பழகி போச்சு சார. இறக்குடா. இவர் முறுக்கி விடலாம், அடுத்தவன் இறக்கி விடணும். பெத்த புள்ள என்னையே 9 மாதிரி மீசையை வழிச்சு விட்டு அலைய சொல்றாரு. எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. என்ன நீங்க காலேஜுக்கு போல? நீங்க ஒண்ணு சொல்லலையானதான். இது என்ன புதுசு மார்க்கெட்ல மாமூலா நடக்கிறது? மார்க்கெட்ல சாக பொம்பளைக்கு ஒவ்வொரு பையிலையும் நிறைய பணம் இருக்குதையா? கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு இந்த மீசக்காரன் என்ன காணாம. ஆமா, போலீஸ் வந்து என்ன பண்ணுவான்? பணத்தை தான் சொல்லுவான். கடப்பாரான். ஒவ்வொரு பொம்பளை ஏட்டி நோட்டு கட்டு இருக்குது. ஆனா மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு செத்து போயிருக்கா. என்ன காரணம்னே தெரியல. கேட்கறதுக்கு பின்னிடுவாரு. இது ஏதோ காரணம் இறுதியா. எல்லாரும் கேட்டுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஐயோ, படிச்சதெல்லாம் மறந்துட்டேனே. கீர்த்தி கொஞ்சம் காட்டேன், விட்டா கழிக்கிற. நீங்க என்ன புக்கேவா? மனு, கிராண்ட்பா, கிராண்ட்பா. ஹாய் கிராண்ட்பா. ஒண்ணுமே சாப்பிடாம வந்துட்டீங்களடா. அம்மா உங்களுக்கு காபி டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சா? எங்களுக்கு டிஃபன் வேணாம், காஃபி போதும். ஏய், காபி அச்சாவது எப்படியாவது பாஸ் ஆகுங்கடா, இல்லன்னா எங்க அப்பா என்ன கொன்னுடுவான். நானும் ஹாய் பானு. ஹாய் அபிலாஷா.
ஓ அப்பா ரெண்டு பேரும் குழப்பறீங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பன் தானே? இருங்க, என் ஃப்ரெண்ட் அபிலாஷா. யாரு? காலேஜ் திறந்தப்போ கல்யாணம் சொன்னியா அந்த பொண்ணு தானே இது? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். யாரு? அண்ணன் தானே? அதிக போதல போட்டிருக்கேன். 801 நீ A block பாரு, நீ BCom செக்ஷன் பாரு, நீ BSc பாரு. Where can I go, sir? Go to கக்கூஸ். கரெக்ட் சார், காலையில மறந்தே போச்சு. என்னப்பா கௌரவம், காலேஜ்ல காக்கி ட்ரெஸ்க்கு என்ன வேலை? வருஷம் காப்பி அடிச்சு கலாட்டம் நடக்குதுல்ல, அதுக்கு பந்தோபஸ்துக்கு வந்திருக்கோம். அப்படியா? பரீட்சைக்கு நல்லா படிச்சிருக்க? ஐயோ, பேனா சார், உங்க பேனாவை கொஞ்சம் கடன் தரீங்களா? உங்க பேனா அதேதான். இங்க் இருக்கா சார்? தேங்க்யூ. மறந்து போச்சு, கமிஷனர் பையன் காப்பி அடிக்கூடாது. தாய்க்குலமே நன்றி. காப்பி அடிச்சியா? Then what's this? விட்டு இது கூட தெரியல. உனக்கு டீப்பர் பண்றப்பெல்லாம் தெரியும். சார் சார், அது என்னோட விட்டு இல்ல சார். ஏய், காப்பி அடிச்சா தெரிஞ்சு போச்சு, விட்டு பேனாவே ஆட்டிட்டு போயிட்டான் பரதேசி. நம்ம காலேஜ்ல படிக்கிறோம், ஆனா எல்கேஜி பசங்க மாதிரி பயப்படுறோம். அதான் வேதனை. அந்த வேதனையை மறக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. லாஸ்ட் மந்த் காம்பவுண்ட்ஸ் ஒரு எகிரி குச்சப்ப இந்த மூட்டு விலகுச்சுல்ல, அந்த வலியை மறக்கிறதுக்கு டாக்டர் இதை போட்டார், போதை மருந்து. இதை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நான் இதை போட்டுக்க போறேன். உனக்கு பாட்டு நீ கேட்டு கை தட்டு புது மெட்டு காலம் என்ன நேரம் என்ன இந்நாளில் வேதம் என்றாகும்
ஆட்டம் பாட்டம் வேணும் ஊரோடு பாட்டு பாட வேணும் உல்லாசம் ஆட்டம் பாட்டம் வேணும் ஊரோடு பாட்டு பாட வேணும் காப்பி அடிச்சது மட்டும் இல்லாம பேப்பரை புடுங்கிட்டு வந்துட்டேன். நீ பேப்பரை அரை மணி நேரத்துல கொடுத்துட்டு வந்துட்ட. நீ 3 வருஷத்துக்கு பரீட்சை எழுத முடியாது. நீ இந்த வருஷம் செய். எனக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? படிப்புக்கு நான் பொறுப்பு. இந்த வருஷம் எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வச்சிருன்னு சொன்னி என்னாச்சு? படிச்சதெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்றாங்க. அவங்கதான் என்ன செய்வாங்க? படிக்கிறது நம்ம கையில இருக்கு, மறக்கிறதுக்கு நாம எப்படிங்க பொறுப்பாக முடியும்? இவன் கொடுத்தா நம்ம பிள்ளை கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்னைக்கு ஸ்டேட்லயே நம்பர் 1 இருக்கிறான். இங்க என்ன நடக்கிறதோட தெரியாம போயிட்டு இருக்காரு பாருங்க உங்க பிள்ளை. அவன் சம்பளம் என்ன, அவன் பொசிஷன் என்ன? நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக இப்ப அவங்களே விசாரணை கைதி மாதிரி நிறுத்தி வச்சு கொடுமைப்படுத்துறீங்க. பிள்ளைங்க கெட்டு போறதே உன்ன மாதிரி அம்மாக்கள் பொத்தி பொத்தி வளர்க்கறதால் தான். அந்த 2 கழுதைகளும் கெட்டு சீரழிஞ்சதுக்கு நீராட்டி காரணம். வீட்டுல பொம்பளைங்க இல்லைன்னா பிள்ளைங்க ஒழுங்கா வளரும். படிப்பை ஏற கட்டியாச்சு. இனிமே என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறதா உத்தேசம்? இந்த மாதிரி படிப்புல கப்பும் மெடலும் வாங்கின எத்தனையோ பேரு இந்த நாட்டுல வேலை இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கிழிக்க போறீங்க? தள்ளி போடி. நீங்க 2 பேரும் இந்த உலகத்துல வாழறதுக்கு எந்த யோகியதையும் இல்ல, தகுதியும் இல்லை. ஒண்ணு நீங்களா சுட்டுக்கிட்டு சாகணும், இல்ல இந்த உலகத்துக்கு நாங்க வர்றதுக்கு நீதானடா காரணம் என்ன சுட்டு பொசுக்கணும். இன்னைக்கு 2ல ஒண்ணு நடந்தாகணும். ஆமா, ஏன்னா மிருகத்தனமா You shut up. Drink. Drink. பியூட்டிஃபுல் கேம். அது என்ன சொன்ன? ஒண்ணு இவங்களே தற்கொலை பண்ணிட்டு செத்து போகணும், இல்லாட்டி இவங்க ஒன்ன சாகடிக்கணும்.
நல்லா இருப்பா. ஏன்டா சின்ன வயசுல இருந்தே எதையும் எக்ஸென்ட்ரிக் தனமா செய்யறதே உனக்கு ஒரு வேலையா போச்சுல? இந்த நேரத்துல எதுக்குடா நீங்க வந்த? சத்தம் போடக்கூடாது. உட்கார் உட்காருப்பா. உட்கார மாட்டியா? சிட் டவுன் மை பாய். தாத்தா உங்களுக்கு வயசாயிருச்சு, அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து பஞ்சாயத்துக்கு தலைமை தான். அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 பேரும் பரிச்சை எழுதல. டேய், இவங்களுக்கு நான் என்னடா குறை வச்சேன்? எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா டியூஷன் வச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் படிக்காத பசங்களையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்காத பசங்களையும் சுட்டு புதுக்குனடா. அண்ணா அந்த காலத்துல படிப்புல பெரிய கிங். எப்பவுமே 100க்கு 100 தான். 99 கூட நீ வாங்குறதே இல்லப்பா. இந்த காலத்து அப்பனங்களுக்கு ஒரு பெரிய வியாதிடா. அவங்களோட பழைய சரித்திரத்தை மறந்துடுவானுங்க, பசங்க மேல பாஞ்சிருவானுங்க. படிக்காம போனா என்னடா? முன்னுக்கு வந்தவங்களோட லிஸ்ட் எடுத்து பாரு, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கான்? நீ முன்னுக்கு வந்தவங்க லிஸ்ட் மட்டும் பாக்குற. படிக்காதனால கிரிமினலா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயில இருக்கிற லிஸ்ட் தெரியுமா உனக்கு? அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கான்னு நீ பாத்தியா? இதுங்க ரெண்டும் போத ஊசி போட்டுக்கால வந்துச்சுடா. இப்படியே விட்டுக்கிட்டு போனா கிரிமினல் லிஸ்ட் தான் வரும். விஸ்கியா? என் கதை முடிஞ்சு போன கதைடா. இதுங்க கதை ஆரம்பிக்க வேண்டியது. படிப்பு வரல அவ்வளவுதானே, வேற யாராவது ஒரு வகையில முன்னுக்கு வந்துட்டு போறாங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷங்கிட்டயும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அது என்னன்னு தெரியாமையே 100க்கு 99 பேர் செத்து போறாங்க. கண்டிப்பா நம்ம பசங்க கிட்டே ஒரு திறமை இருக்குண்டா. அது என்னன்னு நாம தான் கண்டுபிடிச்சு அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும். நீதான் கை விட்டுட்டியே, நான் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா? என்ன பாக்குற? நான் ரிட்டையர் ஆயிட்டேன்டா, வேலை வெட்டி இல்ல. இவங்களை முன்னுக்கு கொண்டு வரதே ஒரு வேலையை எடுத்துக்கிறேன். சேலஞ்ச். இதுங்களை நம்பியா? என்ன நம்பி? சேலஞ்ச். உங்க 2 பிள்ளைகளையும் நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கு நீங்க எதுவுமே பதில் சொல்ல மௌனமா அங்கீகாரம் பண்ணிருக்கீங்க. அதுல இருந்து அவங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு புரியுது. அம்மா, நானும் இவங்க கூடவே போறேம்மா. அவங்கிட்ட சொல்லிடு, வேற குழந்தைகளை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னது இது? குட் மார்னிங். குட் மார்னிங் அங்கிள். தாத்தா, நேற்று நடந்தது கனவா, இன்னைக்கு பாக்குறது கனவா? மண்ணில் பிறந்து மண்ணில் மறையும் மானிடர்களே, நேற்று என்பது கெட்ட கனவு, இன்று என்பது நிஜக்கனவு, நாளை என்பது மாயக்கனவு. ஆக மொத்தத்துல எல்லாமே கனவுதான். நிம்மதியா தூங்குனீங்களா? இந்த வார்த்தையை முதல் தடவை இப்பதான் கேக்குறோம். ஏன் அங்கிள், நிச்சயமாவே எங்க 2 பேரும் வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னா இனிமே எங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் அப்படாவது குப்படாவது. இன்னும் என்ன அவனை பத்தி பேச்சு? கவலையை விட்டுட்டு கலகலன்னு இருப்பீங்களா? இப்ப எனக்கு என்ன வயசு தெரியுமா? 60 இல்ல, 16. Get up, man. முதல் நாள் ரொம்ப நேரம் மணலுக்குள்ள இருக்க கூடாது. ராணிமா, குயிக் குயிக். நான் எப்பவுமே வெளியே போகும்போது தேன் சாப்பிடணும்னு உனக்கு தெரியுமில்ல? அதாங்க கொண்டு வந்தேன். பியூர் மலை தேன் தானே? ஆமாங்க, மினிஸ்டர் கேம்புக்கு போனப்போ அவர் கொடுத்ததான். உங்களுக்கு கொடுக்க சொல்லி பிஏ கிட்ட கொடுத்து அனுப்புனாரு. சுருளி மலை தேனா கொல்லி மலை தேனா? தெரியலங்க. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா, தென்மேற்கு பருவ காத்து அடிக்கும் போது சுருளி மலை தேனை சாப்பிடணும், வடகிழக்கு பருவ காத்து அடிக்கும் போது கொல்லி மலை தேனை சாப்பிடணும். ஓத்து. ஸ்டாப். என்ன இது, கிருஷ்ணருக்கு வேண உருண்டை ஓட்டின மாதிரி இவ்வளவு பெரிய கிண்ணம் கையில ஓத்து. இதான் கை. தேனை ஸ்பூன்ல சாப்பிட்டா ஒரு டேஸ்ட், கையில சாப்பிட்டா பெட்டர் டேஸ்ட், அடையோட சாப்பிட்டா இன்னும் பெட்டர் டேஸ்ட். மீன் குழம்ப சட்டியில தான் செய்யணும், பாத்திரத்துல செஞ்சா டேஸ்ட் டிஃபர் ஆயிடும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி. நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பிட
வேண்டாங்க. சாப்பிட்டா சாப்பிடு. வேண்டாங்க. எச்ச கைன் பாக்குறியா? சாப்பிடு. ராணிமா, நான் மண்டிக்கு போயிட்டு பத்திரிக்கை ஆபீஸ் போறேன். போன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நானு ராங் நம்பர்னு வச்சுடு. இல்ல போனை கீழே வச்சுறேன். பனு பிளாக் போர்ட். ஐயோ, ஆனா அவனால இருந்து ஆரம்பிக்க போறாங்க போல இருக்கு. என்ன வரல? டைம் ஆயிடுச்சு. லடாக்ல சீனாக்கார விட்டு போன கடிகாரத்தை எடுத்து கட்டிக்கிட்டு முள்ளையும் திருப்பி வைக்காம சீனாக்கார டைமுக்கு அவசரப்படுறீங்க. திஸ் இஸ் இந்தியன் டைம். லேட்டா தான் வருவாங்க. பாக்குறது போலீஸ் வேலை, வந்திருக்கிறது ஆணைக்காலு. சுருக்கு சுருக்குங்கிறத மொழி. பானு, நல்லா இருக்கியா? ஆச்சு. பார்த்து 10 வருஷம் ஆன மாதிரி கேக்குறேன். மாமா எல்லாம் ரெடி. உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல டீ, அப்புறம் தான் பேச்சு. கரெக்ட். ஆணிக்கலாம் இந்த பக்கம் இங்க பாருங்க, பேர் சொல்லி வாடா வாடா. Go to your place without cup. இவங்க மேல இருக்கிற பாசத்துல எதையும் மறைக்காம எல்லா குறைகளையும் சொல்லுங்க. எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் காரணமாத்தான். ஆமாம்மா, சொல்லுங்கம்மா. எங்க குறைங்க என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. சொல்றதுக்கு என்ன இருக்கு? பெருசா குறையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலையில கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. ஊர்ல எந்த பிள்ளைங்க தூங்கல? என் குறைய நீங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன். அம்மா, எனக்கு அப்பா மேல கோவம் வரும்போதெல்லாம் சிகரெட்டை பிடிச்சு அவர் மூஞ்சில ஊதுற மாதிரி நானே நினைச்சுக்குவேன். என் பேர பிள்ளைங்களை பத்தி நான் சொல்றேன். அவங்களுக்கு எதுலயுமே கொஞ்சம் கவனக்குறைவு. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே, போதை ஊசி. ஐயோ, பெல்ட் வருது. பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்துல பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்கிற இல்ல? ஊரே கூடி எழுதி வச்சிருக்க உன் பிள்ளைகளோட திறமை. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ நாக்க பிடிக்கிட்டு செத்துருக்க வேணாம். நான் மட்டும் போலீஸ் மந்திரியா இருந்தா 100 வருஷம் தண்டனைன்னு சட்டமே போட்டிருப்பேன் ஒவ்வொரு குறைக்கும். அதுல இருக்க ஒவ்வொரு குறைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா 700 வருஷம். அவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கிறதா இருந்தா அவங்க இன்னும் 10 குறை சேர்த்து செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. நீ போய் வண்டியில இரு. ஐயா, நீ விடுதான். ஒரு தாய் தன் பிள்ளைகளை வந்து பார்ப்பது தவறா? என்ன கொடுமை! உழுது நல்லா உழுது. Stop it. பத்தி பொட்டில தானே பத்த வச்சா? உன் உடம்புல உரசியா சிகரெட் பத்த வச்சா? லுக் மேன், அவனுக்கு உன் மேல கோபம் வரும் போதெல்லாம் தம் அடிச்சு உன் மூஞ்சில் ஊதணும் போல தோணிச்சாமா. ஊதட்டுமான்னு கேட்டான், அடிச்சு தூள் பண்றான்னு சொல்லிட்டேன். இதுல என்னப்பா தப்பப்பா? ஏ பிரிகேடியர், வித்தியாசமா செய்யறதா நினைச்சுக்கிட்டு பைத்தியக்காரத்தனத்தை என்கரேஜ் பண்ற. இன்னைக்கு என் முன்னாடி சிகரெட் பிடிக்க வச்ச, நாளைக்கு அது உன் வீட்டு கூரைக்கு தீயாவே வருண்டா. அப்படியே வந்தாலும் உன் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் தம்பி. சிகரெட் பிடிக்கிறத மரியாதைக்கு குறைவான பிரச்சனை நினைக்காதீங்க. டிஃபன் காபி சாப்பிடுற மாதிரி விட்டுடுங்க. என்னைக்கு தாங்க குறையுது. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த அப்படி இன்னொரு தம்பி எடுத்துக்கோ. ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, நல்லதில்ல உங்களுக்கு. ஜாக்கிரதை. நமஸ்காரம். அட வாங்க, கடப்பா அரிசி மண்டி. தளபதி சேர் எடுத்து போடு. சரிங்க என்ன? சேர்ல கடப்பா. ஏமண்டு சர்க்கார் வார்டு ஃபைல் சார் கையில வந்து இது வேணா நாயுடு உங்களை ஊர் பண்றது. சர்க்கார் ஃபைல் நேரம் இங்க வந்துதானே அங்க போகும். நாயுடு, என்னுடைய சம்பந்தப்பட்ட பர்மிட், லைசன்ஸ், கோட்டா எல்லாமே ஆபீசர்ஸ் கையெழுத்து போட்டா கூட என் இடத்துல வந்து நான் ஓகேனா தான் மேல் இடத்துல ஓகே ஆகும். மணி சார், எல்லாம் கரெக்டா இருக்கு. மிஸ்டர் ராஜராஜன், உங்க கோட்டா வர முடிஞ்சது. நம்ம கோட்டாவை கொஞ்சம் கவனிக்கிறது. மணி சார், ரொம்ப அவசரப்படுறீங்க. உங்க ஆபீசர்ஸ்க்கு எல்லாம் 5 ஸ்டார்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஊட்டி உருளைக்கிழங்கு மொத்த குத்தக வியாபாரி.
அண்ணன் சின்னச்சாமியோட மண்டகப்படி தான் ஜமாங்க. பட் ஒன் திங், அனுபவிச்சது பூரா கக்கிடாதீங்க. 5 ஸ்டார்ல ஃபைன் போட்டுருவான். சரக்குலாம் எப்படி? என் டேஸ்ட் உங்களுக்கு தெரியுமில்ல, உருளைக்கிழங்கு மாதிரி ஸ்ட்ராங் ஆகும், தக்காளி மாதிரி சும்மா தளவலன்னு இருக்கும். ஏமண்டி பூஜாரிலேன்னு பூஜையா மீறி வரலையா? நாயுடு, எனக்கு எவ்வளவு பிசினஸ் இருந்தோம் இந்த காய்கறி பிசினஸ் விடாம இருக்கிறேன்னா என் டேஸ்டே தனி. வயசாச்சே ஒளிய ரசனை இல்லாத ஆளுங்களா இருக்கீங்களே. மஞ்சள் பூசின முகம், இப்படிப்பட்ட பத்மினி ஜாதி குடும்ப பொண்ணு 5 ஸ்டார் ஹோட்டலே கிடைக்கும். இது மாதிரி மார்க்கெட்ல தான் கிடைக்கும். தளபதி ஐயா, அங்க அங்க அதானே, அதேதான் கொண்டு வந்துடுறேன். சீக்கிரமா வா. ஆகட்டும் ஐயா. பாட்டில் எங்க? மரத்துக்கல் உங்களுக்கு ஐயா. தேங்க்யூ. எதிர்க்க பக்கத்துக்கு அழகா தான் இருக்கிற. ஏமா புடலங்க வாங்க வந்தியா? என்ன விட்டுடுங்க, நான் போயிடுறேன். இங்க நீ தப்பிச்சு போக முடியாது. தளபதி ஐயா, வழக்கப்படி நீ வெளியே போலாமே. சந்தோஷம் ஐயா. அவனுக்கு சந்தோஷத்தை பாத்தியா? பொண்டாட்டி அடிக்கிறது ஊர் உலகத்துல சகஜம். எப்பன்னு கேக்குறேன். அவளுக்கு வாய் நீளும் போது இவனுக்கு கை நீளும். போலீஸ் கோட்டத்தில் நடக்கா தகராறா? இல்ல என் வீட்டுல நடக்கலையா? ஆனா உங்க வீட்டுல என்ன நடக்க தெரியுமா? நேத்து உங்க அம்மா உங்களை பார்க்க வந்தது தப்பா. கூட சேர்ல உட்கார வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சொல்லும் ஈட்டில் குதிர மாதிரியா இருக்குங்க. அவர் போஸ்டுக்கும் அவர் வயசுக்கும் அது சரியில்லைங்க. அவ்வளவு நான் சொல்லுவேன். எங்களுக்கு ஒரு 50 ரூபாய் கடனா கொடுக்க முடியுமா? என்ன அவசியம் தேவை, நம்பிக்கை இருந்தா கூட. என்னம்மா இப்படி சொல்லிவிட்டீங்க? உங்க உப்பு தின்னு வளர்ந்த உடம்பு. இந்தாங்க, நான் போயிட்டு வரேம்மா. இந்த காலை தூக்கி அடுப்புல வைக்கணும். இதோட சேர்ந்து மண்ணு கட்ட முடியல போதேவி. பியூட்டிஃபுல், எவ்வளவு அழகா இருக்கு. இப்போ இதான் எங்க அம்மா. my mother, பாத்தியா, அப்பா கையில சிக்கன அம்மா, நம்ம அம்மா. என்ன பாக்குறீங்க மிஸ்டர் பிரிகேடியர்? எங்க அப்பா எங்க அம்மா பண்ற கொடுமை உங்களுக்கு தெரியுமா? நோ, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு புள்ள குட்டிங்க இருக்காங்களா?
பொண்டாட்டி இருக்காங்களா? இல்ல இல்ல அம்மா இருக்காங்களா? உன்னை யாருமே நீங்க கூட்டிட்டு வர சொன்னா? யார் கூட்டிட்டு வர சொன்னா? நாங்க இப்படிதான் பண்ணுவோம், இப்படிதான் பண்ணுவோம். எங்க அப்பா கையில துப்பாக்கி கொடுத்து தற்கொலை படிக்க சொல்லி எங்களுக்கு டைம் கொடுத்தார். Come on, come on, you do it now. திருத்தி வச்சிருக்கீங்க துப்பாக்கி, அதை எடுத்து கையில கொடுங்க. Come on. மிலிட்டரியில நிறைய பேர் சுட்டிருப்பீங்க, அதே மாதிரி எங்களையும் சுடுங்க. எங்க அப்பா மாதிரி ஒரு மிருகம் உயிரோட இருக்கிற உலகத்துல நாங்க வாழ விரும்பல. ப்ளீஸ் ப்ளீஸ். ராவா குடிக்கிறேன்னு பாத்தியா? மிலிட்டரியில இருந்தப்போ ஒரு ஃபுல் பாட்டில் ரம் ஏக் தம்மில் அடிப்பண்டா. முதல் தடவை ஹார்ட் அட்டாக் வந்தப்ப டாக்டர் கிட்ட போனேன். குடிக்காதரா, குடிச்சு நான் செத்து போயிருவேன்னு சொன்னேன். அப்ப தூக்கி உள்ள போறேன். சாகிறதுக்கு பயந்து அப்படி செய்யல, சாகிறதுக்கு முன்னாடி எதையாவது சாதிக்கணுமே ஆசைப்பட்டு அப்படி செஞ்சேன். வாழ்க்கையில உங்களை சந்திச்சேன், சாதிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். இனிமே கிராஜுவேட் இதெல்லாம் நான் செத்து போயிட்டேன்னு புதைக்கிறதுக்கான செலவுக்கு இல்ல. நீங்க சந்தோஷமா போதை மருந்து ஊசி போட்டுக்கிறதுக்காக நான் செத்து போயிட்டா அனாதை பணத்தை எடுக்க கார்பரேஷன்ல குட் பை. எங்களுக்காக நீங்க சாக வேண்டாம் பிளீஸ் அங்கிள். நாங்க போதை ஊசி போட்டு கூடாது, எந்த தப்பும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? எந்த கெட்ட பழக்கம் இல்லாதனால மட்டும் ஒருத்தர் முன்னுக்கு வந்துட முடியாதுமா. முன்னுக்கு வரணும்னா முதல்ல மனசை கட்டுப்படுத்திக்க தெரியணும். இப்படி அங்கிள்? மனசுங்கிறது ஒரு திமிர் பிடிச்ச அலையிற முரட்டு குதிரை மாதிரி. அதை அடக்கிறவன் உலகத்தையே அடக்கி ஆடலாம்.
பெண்மை பத்திரிகைக்கு முதலாளி நீயா இல்ல நானா? அத முதல்ல டிசைட் பண்ணிக்க. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, ஆக்சிடென்ட் இதானே அந்த நாட்டுல டெய்லி நடந்துட்டு இருக்கு. பின்னாடி பக்கம் காலியா இருந்ததுன்னா பீகாரில் பஞ்சம், ஆந்திராவில் புயல்னு போடுங்க. புதுசா நியூஸ் வேணுமா? இன்று வரை எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் கட்சி மாறவில்லை. வச்சிருங்க. சார், எஸ். பெண்மை பத்திரிகைக்கு ஏதாவது? பொம்பளை பத்திரிகைக்கு ஒரு பொம்பளை வந்து என்ன நியூஸ் போடுறதுன்னு என்ன கேட்டா என்ன அர்த்தம்? கேட்டா பழைய எடிட்டர் அப்பா காலத்துல இருந்து இருக்கிறேன்னு சொல்றீங்க. புதுசா போடுங்க. பெண்களும் ஆண்கள் கழுத்தில் தாலி கட்டலாம். போங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கர்னல். பிரிகேடியர். ஓ சாரி, நேத்து பார்த்தது மறந்துட்டேன். அம்மா இவங்க யாரு? மிஸ் பானுரேகா. நேத்து சொன்னேனே அப்பாயின்மெண்ட். ஓ, பத்திரிகை துறையில சேரணும்னு எத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்தீங்க? போன நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த நினைப்பே இல்ல. வாட் மிஸ்டர் பிரிகேடியர், இந்த மாதிரி பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? யா யா யா. பாட புஸ்தகங்களை தவிர மத்த எல்லா புஸ்தகங்களையும் தவறாம படிக்கிற பழக்கம், தெருவையே வெறிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற பழக்கம், கேரக்டர் ஸ்டடி பண்ண முடியும், சுதந்திரமான சிந்தனை, யாருக்காகவும் தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை விட்டு கொடுக்காத தன்மை, எல்லா ஆங்கில பத்திரிகைகளையும் தவறாம படிக்கிற பழக்கம். ஏன் சார், இதை விட ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ஆசிரியரா இருக்கிறதுக்கு வேற என்ன சார் தகுதி வேணும்? அவனை ஏன் சார் ஒரு ஆளை பார்த்த உடனே கமெண்ட் அடிக்க முடியும்? அங்கிள், என்ன பத்தி இவ்வளவு தூரம் ஸ்டடி பண்ணிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம கமிஷனரோட பொண்ணு. ஓ, நம்ம ஃப்ரெண்ட் நரேந்திரனுடைய டாக்டரா? ஒரு சின்ன டெஸ்ட், என்ன நீ கமெண்ட் பண்ணு. If you don't mind, கொஞ்சம் எந்திரிக்க முடியுமா? நின்னதான் கொஞ்சம் முடியுமா? ஓ, என்ன கொஞ்சம் நீங்க குதர்க்கமா எடுத்துக்கிற சுபாவம். 18வது நூற்றாண்டு கடுக்க, 20வது நூற்றாண்டு கூலிங் கிளாஸ், கோகோ ட்ரெஸ், செக்ஸி செயின், படிக்கிறது விவேகானந்தர் தத்துவம், பத்திரிகையில போடுறது சில்க் ஸ்மிதா கவர்ச்சி படம். On the whole, you're an old wine in a new bottle. வித்தியாசமான ரசனை, விவகாரமான சிந்தனை, that's you. You are appointed. எக்ஸ்கியூஸ் மீ, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பெண்மை பத்திரிகையோட துணை ஆசிரியை. எனக்கா ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? ஓகே, பட் எனக்கு யாரும் வெளியில நின்று பேசினா பிடிக்காது. உள்ள வந்து உட்காருங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ஷூர். வாழ்க வளர்க. இவர் உங்க புருஷன் இல்ல. இது என் முதல் பேட்டி, ராத்திரி பேட்டி. கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் யூ ஆர் தி ரைட் பர்சன். நரிமுகத்துல முழிக்கிறதும் என்ன மாதிரி தொழில் பண்றவங்க முகத்துல முழிக்கிறதும் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. வாழ்க வளர்க. இந்த தொழில் செய்யறதுக்காக என்னைக்காவது நீங்க வருத்தப்பட்டதுண்டா? ஒரே ஒரு சின்ன வருத்தம். ஆபீஸ்ல வேலை செய்யற பெண்களுக்கு வயசு ஏற ஏற சம்பளம் உயருது. என்ன மாதிரி தொழில் பண்ற பெண்களுக்கு வயசு ஏற ஏற வருமானம் குறையுது. அனுபவத்துக்கு மதிப்பில்லாத ஒரே தொழில். இதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த கற்பு, ஒழுக்கம், பண்பாடு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தான் மட்டும் எப்படி வேணாலும் வாழலாம், தம் பொண்டாட்டி தனக்கு மட்டுமே முந்தானை விரிக்கணும்னு ஆம்பளைங்க கண்டுபிடிச்ச வார்த்தை அது. கொஞ்சம் நெத்தியடியா இருந்தாலும் உங்க பதில் எல்லாருமே சிந்திக்க வைக்கும். அப்புறம் அரசாங்கத்துக்கு எங்க பத்திரிகை மூலமா ஏதாவது கோரிக்கை விடுக்கிறீங்களா? தேவையில்லை. யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? என்கிட்ட வர்ற எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் ஒரே மூஞ்சி, ஒரே எண்ணம் தான். இந்த கூலிங் கிளாஸ், சால்வை, பின்தலை, வாழ்க வளர்காங்கிற வார்த்தை இதை வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. இந்த தொழில விடணும்னு ஒரு நாளும் நீங்க நினைக்கிறது இல்லையா? நாங்க நினைச்சாலும் சில போலீஸ்காரங்க எங்களை விட மாட்டாங்க. போலீஸ்காரங்க உங்களை விட மாட்டாங்களா? ஏன்? மாமூல். மாமூல்னா? ஒரு நல்ல போலீஸ்காரரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இது. அவங்க பதில் சொல்லுவாங்க. உங்க பேட்டி நிச்சயமா வித்தியாசமான பேட்டி தான். ரொம்ப நன்றி, வரேன். வாழ்க வளர்க.
கான்ஸ்டபிள் இவங்க வந்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா? எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அந்த வாழ்க வளர்க யாருங்கிறத பத்தி தான். ஆமா. அவரு ஏகப்பட்ட ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு. இப்ப எந்த வித்தியாசமும் இல்லாம படுத்து கிடக்குறாரு. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரியணும்னா மேல இடத்துக்கு போன் பண்ணுங்க. அப்ப நான் வரேன். ஒரு நிமிஷம் மாமூல் கொடுக்காம ஓடுறான். திருடங்கிட்டே மாமூலா? இவங்க என்னாச்சு? உனக்கு என்ன அதை பத்தி? யோ, அனாதை பண்ண மாதிரி போட்டு வச்சு. இந்த மாதிரி நீங்க பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனால தான் இந்த மார்க்கெட்ல அடிக்கடி தற்கொலை. நீங்க எல்லாம் என்னமா பண்ண சொல்ற? யோ, அவன் ஏன் சத்தா எப்படி சத்தா இதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணாலும் கேக்குறியே? இதை நான் பத்திரிக்கையில எழுதி உங்களை ரெண்டு ஒண்ணு பாக்கல. ஹலோ, சென்னை பத்திரிகையோட துணை ஆசிரியர். ஒரு சின்ன பேட்டி, ஒரே ஒரு கேள்வி. உங்க பதில் தேவை. வாட் நான்சென்ஸ்? ராத்திரி 12 மணிக்கு மேல போலீஸ் கமிஷனர் எழுப்பி பேட்டியா கேக்குற? யார் நீ? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ராத்திரியில நடக்கிற குற்றங்களுக்கு சில போலீஸ்காரங்களும் உடந்தேன்னு சில பேர் பேட்டி கொடுத்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் கமிஷனர்? யார் சொன்னது? ஏற்கனவே உங்களை பத்தி உங்க வைஃபுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல. நடுராத்திரியில இப்படி கத்துனா அவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, நீயா? பானு, ஹலோ பானு. மம்மி, மம்மி, நீங்களா? நல்லா இருக்கியா? அப்படி என்னடி இந்த நேரம் கெட்ட நேரத்துல? எனக்கு இனிமேதான் நேரமே ஆரம்பம். நான் பத்திரிக்கையில சேர்ந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆமா, அப்படி என்னடி கேள்வி கேட்ட உங்க அப்பாவை அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிட்டாரு? உங்க பொண்ணாச்சே, ஆல்வேஸ் சக்சஸ். கொலைகாரணங்களுக்கு அடுத்தபடியா நான் வெறுக்கிறது பத்திரிகைக்காரங்களை தான். நோ ஆன்சர் ஃபார் யுவர் ஃபில்தி क्वेश्चंस. அதுக்குள்ள பொண்ணோட கொஞ்சலா? பொண்ணு பத்திரிகைக்காரி ஆயிட்டான்னு ரொம்ப பெருமை போல இருக்கு. அவ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன்னு சொன்னீங்களே. உங்களை நடுராத்திரியில எழுப்பி கேள்வி கேட்கிற அளவுக்கு தயாராயிட்டால, அத நினைச்சு உண்மையிலேயே எனக்கு பூரிப்பு தான். பசங்களுக்கு விவரம் புரிஞ்சிச்சுன்னு ஒத்துக்க முடியல. என்ன போய் என்னங்க முணுமுணுக்குற? ஒண்ணுமில்ல. என் டிபார்ட்மெண்ட்டை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்ச யாரையும் இதுவரைக்கும் நான் விட்டு வச்சதில்ல, விட்டு வைக்க மாட்டேன். மைண்டியோ. இந்த பொண்ணு எப்படின்னா அந்த தருதலை எப்படியோ. மூஞ்சி கிழிஞ்சா டெட்டால் ஊத்தலாமா இல்ல டிஞ்சர் ஊத்தலாமா? அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவனை ப்ரே பண்ணி தெரிஞ்சதா? எச்சில ரொம்ப வேஸ்ட் பண்ணாத, பின்னால தேவைப்படும். பல்லெல்லாம் கழட்டிடுவேன். என்ன ஆயிட்டு? 6 அடியா? நான் 6 அடி ஓரங்களை ஜாக்கிரதை.
வாத்தியாரே போடுங்க அடியமா அப்பவே சொன்ன நான் 6 அடி 1 அங்குலம்னு ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாதியா தேவையா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேதி கொடுத்துட்டீங்க. அவங்கள குறை சொல்றது என் நோக்கம் இல்ல, தெருவுல ஜனங்க பேசுற குறைகளை சுட்டி காட்டுதான் என் நோக்கம். குட். ராத்திரி போய் பேட்டி எடுக்கிறீங்க, இதே விடிய காத்தால போயிடுங்க. சூடா இருக்கும், போல்டா இருக்கணும், பரபரப்பா இருக்கணும். பேட்டி எல்லாம் யாராவது யார்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கணும், ஒரு கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம பத்திரிகை வியாபாரம் நல்லா நடக்கும். பட் இந்த கிசு கிசு ஐ டோன்ட் லைக் இட். நீ சின்ன பொண்ணு. கமிஷனர் வாங்க வாங்க உட்காருங்க. குட் மார்னிங் மிஸ்டர் கமிஷனர். உங்க துணை ஆசிரியரை கொஞ்சம் இருக்க சொல்லணுமே. அதை என்கிட்டே சொல்லி இருக்கலாமே மிஸ்டர் கமிஷனர். நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி குறை சொல்லி பத்திரிகையில செய்தி வர்றது எனக்கு பிடிக்காத விஷயம். மிஸ்டர் ராஜராஜன், என் குணத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஐ எம் சாரி கிருஷ்ணா. பத்திரிகை சுதத்தை பறிக்காதீங்க, மேரண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் டேக் இட் ஈஸி ஃப்ரெண்ட். வேணாலும் மொத்த பத்திரிகை எரிச்சிருங்க. ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல பணம் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? பதில் எதிர்பார்த்தோம் கேட்கறான்னு நினைக்கிறீங்களா? கேள்வி பேர் நினைச்சு பதில் சுக்ராமி ரொம்ப பேர் பண்ணை நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே கேள்வி கேட்கறதுக்கு தான் புத்தாலித்தனம் தேவை. ஏமை கரெக்ட் அங்கிள். இதுக்கு எப்படி கேள்வி கேட்ட பிறகுதான் இதை வளராச்சு. கொதிக்கிற தண்ணி அப்படி இருந்தது அடதார நாடு. அன்னைக்கு ஏன்னு கேள்வி கேட்க வளத்துல ரயில் கடை ஓடிட்டு இருக்கு. நீங்க மட்டும் கத்த போது உங்க டிபார்ட்மெண்ட்ல சிலருக்கும் கத்து கொடுக்கணும். டிபார்ட்மெண்ட் பாடம் கத்து ஆரம்பிச்சா ஒரு ஆள் தான் மாட்டீங்க. ரொம்ப நாள் பழகின ஃப்ரெஷ்ஷாச்சு. என்னடா வாய்க்குள்ள போயிடா. மறுபடியும் தப்பு பண்ற நண்பா. ஒருத்தனுக்கு வாய்க்குழப்பு அதிகமாச்சுன்னா ஏன் அதிகமாச்சு, எப்படி அதிகமாச்சு, யாரால அதிகமாச்சுன்னு ஒரு கேள்வியை தூக்கி போடு. அப்படி நீ கேள்வி கேட்டீனா problem is solved. why can't you try? இவங்க சிரிப்புல நீ எத்தனை நாளைக்கு குளிர் காயறன்னு பாக்குறேன். மிரட்டக்கூடாது. எப்ப எங்களோட சேர்ந்து சிரிக்கிற மனோபக்குவம் உனக்கு வருதோ அது வரைக்கும் நாங்க இதே மாதிரி தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் ப்ளீஸ். ஆக்ஷன். பெரிய உத்தியோகம் கிடைக்கும்னு இங்க வந்து நான் புல்ல வெட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்காவது சோசியாரனை பார்த்தேன்னா அவன் தலையிலேயே இந்த வண்டியை ஓட்டுவேன். கிடைக்க மாட்டேங்கிறானே. அப்பா இந்தாங்கப்பா, இந்த மாசம் என் சம்பளம் 4123 ரூபா 65 பைசா. அதுல 20 பைசா ஸ்டாம்புக்கு போக மீதி 45 பைசா தான் இருக்கும். இந்த பிரபஞ்ச அண்ட வெளியில உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த பூமியில மட்டும்தான். புல்லா வளர வேண்டிய புல்ல பாதியிலேயே கொண்டுட்டியே.
உங்களுக்கு தெரியுது, உங்க அப்பாவுக்கு தெரியலையே. அவருக்கும் தெரியாதா? தைரியம் தான் சொல்லுங்க. தைரியத்தை கொடுக்கக்கூடிய அட்ரினல் சுரப்பி எனக்கு சரியா சுரக்கல. அது என்ன சுரப்பி? இவ்வளவு பெரிய பரப்பளவுல சின்னதா ஒரு இடத்துக்கு மேல சுரக்கக்கூடிய சமாச்சாரம். அது சுரக்க விட்டு சொல்லுங்க, நான் வர்றேன். ஞானம், எஸ் டாடி. உட்கார். இருக்கட்டும் டாடி. உட்கார. உனக்கு கல்யாணம். ஓகே டாடி. இவன் என் புள்ள. தம்பி சுந்தரவடிவேலு, அது உன் பேரு. தம்பி ஞானமூர்த்தி, இது என் பேரு. உங்க அப்பா கல்யாணம் சொன்னது ஓகேன்ட்டீங்களே, பொண்ணு யாரு என்ன விவரம்னு கேட்டீங்களா? இந்த அண்ட பிரபஞ்ச வெளியில தமிழ்நாட்டு பொண்ணுதான். எந்த பொண்ணா இருந்தா என்ன? பாஸ்பேட், அமினோ ஆசிட், கால்சியம், நைட்ரஜன், ஆக்சிஜன், இது கூட நாக்குல கொஞ்சம் கொழுப்பு, இவை அடங்கிய மொத்த கலவைதான் ஒரு பெண். அது எந்த முகமா இருந்தா என்ன, என்ன சைஸா இருந்தா என்ன, எந்த ஊரா இருந்தா என்ன, யார் அதுக்கு அப்பனா இருந்தா என்ன? இப்ப என்ன பேசுனீங்க? விஞ்ஞானம். ஃபுல்லா முடியிருக்கிறவங்களுக்கே அது நல்லா புரியாது. உனக்கு இருக்கிறதே குவார்டர், கால்சியம் ரொம்ப வீக். அப்புறம் லேபுக்கு வா, முடிஞ்சா வளர்றது வழி சொல்றேன். எனக்கு கல்யாணம்ங்கிறாரு, பொண்ணு யாருமா? எனக்கே இப்பதான்ப்பா தெரியும். ஓகே, ஏதோ ஒரு கலவை. என்னங்க, நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ வீட்டுல இருக்காளோ வெளியே இருக்காளோ, அவளுக்கு கல்யாணம் செஞ்சுட்டு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் செய்யறதானே இங்க முறை. பொண்ணு கல்யாணமா? அவளை வண்டி கட்டிக்குவான். அபிலாஷா, நீ அப்படியே தண்ணில இரு, அம்மா கிட்ட பேசிட்டு வந்து அப்புறம் மாஸ்டர்ல இருக்கிறேன். நான் இப்ப எதுக்கு வந்தேன் தெரியுமா உனக்கு? ஞானத்துக்கு வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். ஞானத்துக்கு கல்யாணமா? பரவாயில்லையே. அவனும் எனக்கு புள்ளதாண்டி. தெருவுல சுத்துற பொண்ணுக்கு கல்யாணம் ஒரு கேடான்னு உங்க அப்பாவே கேலியா பேசுறாரு. பானு, எனக்காவது நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கமா? போன ஜென்மத்துல நீ பண்ணின புண்ணியம் தான் என் பேச்சு உன்ன ரொம்ப லைக் பண்றான். அதான் லவ்வா டெவலப் பண்ணிக்க. ஆமா, என்னடா போற போக்குல நடு ரோட்ல மாமா வேலை பாக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காரீங்க. எங்களுக்கு போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. தெருவுல சுத்துற நான் சொன்னாரு, என் கல்யாணம் அப்பாவும் நீ அசந்து போற மாதிரி நடக்கும். கவலை விடு. உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா அழைக்கலனாலும் நான் அழைக்கிறேன். இந்த ஞான கல்யாணத்துக்கு உங்க அப்பா எனக்கு எடுத்து கொடுத்த படுத, அதை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ தான் கட்டிக்கிட்டு வரணும். ஆம்பளை மாதிரி பேண்டையும் சட்டையும் போட்டு வந்து நிக்காத. எவ்வளவு அழகா இருக்குமா? ஏய் பானு, நான் எவ்வளவு நேரம் தண்ணியே நிக்கிறது? நாட்டுல பெண்களோட நிலைமையே இதுதான். தண்ணியில இறக்கி விட்டுட்டு வாங்க, கரை சேர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. அங்கே வரேன். பாவண்டி அந்த அபிலாஷா, எனக்கு அழகு பாக்குறது இருக்கட்டும், அந்த பொண்ணு கரையத்தான் பாவம். கூட இதான் எங்க வீடு. எந்த நேரத்துல எதுவும் நடக்கும். எனக்கே கல்யாணம் ஆயிடுச்சே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்தா வீட்டுல யாருமே இல்ல. வர வர உங்க ஒப்பனுக்கு பொறுப்பே இல்லம்மா. கரெக்ட் அங்கிள். நாங்க வர்றது தெரிஞ்சுதான் டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சாப்பிட்டோம். ஹைட் எல்லாம் ஏன் உள்ளடா, தயிர் சாதத்துக்கும் மிளகு சூப்பறதுக்கும் என்ன காம்பினேஷன் தெரியுமா? இன்னொரு சூப்பர் ஐட்டமா கொடுங்க கொடுங்க. குச்சில சப்பனுங்க. நரேந்திரா சாப்பிடுறா. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது குச்சி ஐஸ் வாங்கி கொடுன்னு கேப்பியா? கப் ஐஸ்கிரீம்டா, சாப்பிடு. அடள்ளி, கூப்பிட்டீங்களா? யாரா இவங்களை உள்ள விட்டது? என்ன இப்ப கேக்குறீங்க? உங்க வீட்டு பிள்ளை இன்னைக்கு அடிச்சுக்கிறீங்க, நாளைக்கு கூட்டிக்கிறீங்க. இடையில நான் யாரு? ஐஸ்கிரீம் தண்ணி மாதிரியே கரைஞ்சுக்கிட்டு இருக்கு, வாங்கி சாப்பிடுங்க. அவன் மனுஷன் இல்லம்மா, வேணா இது. நீ போய் ஆசீர்வாதம் வாங்கி. கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? நீங்க கொட்டின ஐஸ்கிரீமோட அம்மா கிட்ட ஜில்லுன்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். பானு, அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா? அதான் முறை. முறை
நீ நானும் பழைய மாதிரியே இருப்போம். அங்கேயே போய் ஜில்லுன்னு ஆசீர்வாதம் வாங்கிக்க. தேங்க்யூ. சாரி சார், உங்க பர்மிஷன் இல்லாம உங்க பொண்ண. கௌதம், அவங்கிட்ட என்ன சார் பேச்சு? அவனுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவன் செய்யறதா கரெக்ட், மத்தவங்க செய்யறதெல்லாம் கேவலம்னு ஒரு நினைப்பு. பாருமா, அவன் வாங்கி கொடுத்த புடவை தான் நீ கல்யாணத்தை கட்டிக்கிட்டு இருக்க. அதுவே அவனோட காசி வழங்கின மாதிரி தான். என்ன முறைகிற? இதெல்லாம் அங்க வச்சுக்க, நான் மிலிட்டரிக்காரன். சாரி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமி. புதுசா இல்லறத்துல இறங்கிருக்கீங்க. அவசரப்பட்டு அனாவசியமா உடலின் வெப்ப சக்தியை வீணாக்கிறாதீங்க. பின்னால தேவைப்படும். சிஸ்டர், பெஸ்ட் ஆஃப் லக். ரசாயன கலவையே தொடர்ந்து வா. வாங்க அங்கிள். இந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நாளைக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. பேரு சௌடம்மா, ஊரு கன்னடம், வியாபாரம் வெண்ண. நீங்க கூட பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிய பாத்தீங்களா? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? திருப்பதியில உங்களுக்கு கூட உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், இந்த பொண்ணு உங்களுக்காக கூட மொட்டை அடிக்கும். அவ்வளவு பக்தி. இதுங்க எதுக்கும் கோபப்படாதீங்க டாடி. தாத்தா வாங்க. இங்க வா. ஏண்டி, ஞானம் கல்யாணத்துக்கு நான் உனக்கு எடுத்து கொடுத்த புடவைய உன் பொண்ணு கொடுத்துட்டேன் இல்ல? ஆமா. யார கேட்டு கொடுத்த? உன் அப்பா வீட்டு காசுல எடுத்து கொடுத்த? அவ அப்பா வீட்டு காசுல தான் கொடுத்தேன். நான் அவ அப்பா இல்லடி. பிள்ளைக்கு அப்பா யாருங்கிற விவரம் எல்லாம் பொம்பளைங்களுக்கு தாங்க தெரியும். அப்படியா? சரி, நீ அவளுக்கு கொடுத்தியே, அதுதான் நான் உனக்கு எடுத்து கொடுத்த கடைசி புடவை. சந்தோஷம். இதுல இருக்கிற எல்லா புடவையும் கட்டி கிழிற வரைக்கும் எனக்கு ஆயுசு இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதுங்க. மினிஸ்டர் வர. வாழ்க வளர்க. கோச்சாண்டு. ஆமா, என்ன கண்டு எல்லாரும் போய் மறைக்கிறீங்க? உட்காருங்க. நோக்கமும் அடிங்க. நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தவங்கறானே. ஆமா, எங்க ஆறாரு? பஸ்டாடு. அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அவர் கையில ஒத்த செப்பு காசு வாங்குறது ராசின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எக்கட போயினாரியா? பக்கநாடு உருளைக்கிழங்கு மூட்டையில இருந்து வஸ்டாடு, பக்கநாடு தக்காளிய கூடல இருந்து வஸ்டாடு, ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மடாச்ச லீலா வினோதம் சேஸ்தாடு. மாட்டுத்தனம் பண்ணாத, வீடு போச்சு நடத்துற போகுது. இங்கதான் நம்ம தளபதி பாத்தியா? கல்யாணம் அன்னைக்கு நான் டியூட்டிக்கு போறேன், நீ பேட்டிக்கு போற. நீங்க சந்தோஷம் பண்ணும். அப்புறம் அபிலாஷ மார்க்கெட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. முதல்ல மறந்துடாத. சீக்கிரம் வந்துரு. ஹலோ நாயுடு வரத்திருப்பேன். ஹாய் மணி. உங்க பேர் தெரியல இருந்தாலும் ஹலோ. வாழ்க வளர்க. ஆமா, நமக்கு எத்தனை பிசினஸ் இருந்தாலும் இந்த மார்க்கெட் மண்டி மட்டும் விடவே மாட்டீங்களா ராஜராஜன்? எல்லா வசதிகளும் சுகங்களும் இதுல இருந்து வந்தது தானே. சரி, அப்புறம் உங்க பிறந்த நாள் காசு? இன்னைக்கு என் பிறந்த நாளா? ஏன் நீங்க ஹாப்பி பர்த்டே பாடவே இல்ல? தெரியல உங்களுக்கு? ஸ்டாப் நல்லா இல்ல. இப்படி வைக்கவா இல்ல சுண்டி விடவா? எனக்கு என்ன இளம இருக்க போய் சுண்டி விட கேட்ச் பண்றேன் பார். மேல ஜஸ்ட் பித்தனர. இது மூளை நினைச்சேன். ஐயோ, காசு விழக்கூடாத இடத்துல விழுந்துருச்சு. என் பத்திரிகையில வேலை செய்யறவ விவகாரம் பண்ணிடுவா. நீங்க கண்டிக்குங்க. அபிலாஷா, என்னம்மா என்னாச்சு? ஏன் அப்படி நிக்கிற? காய்கறி வாங்கல? நான் கெட்டு போயிட்டேன். என்ன கெடுத்துட்டாங்க. அபிலாஷா,
உங்க மனைவிக்கு நடந்த கொடுமை எனக்கு தெரியும். அவளை கூட்டிட்டு உடனே புறப்படுங்க. ஸ்கூட்டர் எப்படி பையில பணம் போட்டு ஐயா அனுப்பிச்சு வச்சாரு. வேற ஏதாவது வேணும்னா யோசிச்சு வைங்க, நாளைக்கு வர்றோம். இந்த மாதிரி பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிற அயோக்கியனுங்களை சும்மா விடக்கூடாது. புறப்படுங்க. எங்க புறப்பட சொல்றீங்க? உங்க மனைவி எங்க இருந்து வந்தாங்களோ அங்க. அவன் வெளியில போகவே இல்லையே. 2 நாளா உடம்பு சரியில்லாம வீட்டுல தானே இருக்கா. வசதி வந்த உடனே போய் தானாவே வந்துடுச்சு. அபிலாஷா, அபிலாஷா, என்னாச்சு? அபிலாஷா, கதை தராமா? அபிலாஷா, 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 கதவு தர. அவன் நடந்ததை சொன்ன உடனே ஓங்கி 4 அரை அறிஞ்சு வீட்டை விட்டு துரத்திருந்தா கூட அவன் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டான். செவன்கிட்டயோ கற்பழிஞ்சு போனதுக்காக தூக்கல தொங்கல. மாதிரி புருஷனுக்கு முந்தானே வச்சாலே அந்த ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கற்பழிஞ்ச நான் நினைச்சு தூக்கல தொங்கிருக்கா. நீ எல்லாம் ஒரு புருஷன், உனக்கெல்லாம் ஒரு மீச. வணக்கம். வாழ்க வளர்க. சென்னை பத்திரிகைக்கு ஒரு அவசர பேட்டி. நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேம்மா. நாளைக்கு பத்திரிகையில இந்த பேட்டி வந்தாகணும். இன்னைக்கு ராத்திரியே பிரிண்ட் பண்ணோம். நீங்க எப்படியாவது ப்ளீஸ். டேக் யுவர் சீட். தேங்க்யூ. இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு முந்தி நான் சொல்றதை குறிச்சுக்கணும். நான் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் 166 போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்கேன். 1000 போலீஸ்காரங்களுக்கு வேலை கொடுத்திருக்கேன். ப்ளீஸ் நோட் இட். ஒரு ஆளுக்கு 10,000 வச்சா 1000 10,000 1 கோடி. என்ன கணக்கு அது? அதாவது போலீஸ் ட்ரைனிங்காக கவர்மெண்ட் பண்ற செலவு கணக்கு போட்டு. இதெல்லாம் என்னோட சாதனை, நாட்டோட வளர்ச்சின்னு எழுதிக்கணும். அது எப்படி சார் வளர்ச்சி ஆகும்? ஒரு நாட்டுல போலீஸும் போலீஸ் ஸ்டேஷனும் அதிகமாச்சுன்னா குற்றவாளிகளும் அதிகமாயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். தர்ம சங்கடமான கேள்வி எல்லாம் கேக்குறீங்களே, இதுக்குத்தான் நான் பேட்டிக்கே டைம் இல்லைன்னு சொன்னேன். பிரச்சனைகளே இல்லாத கேள்விகளா கேளுங்கம்மா. நான் உங்ககிட்ட பிராங்கா சொல்லிடுறேன், நாட்டு விஷயங்களை பத்தி பேட்டி எடுக்க நான் இங்க வரல. இந்த சிட்டில ஒரு மார்க்கெட்ல நடக்கிற தற்கொலைகளுக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் பல பெரும் புள்ளிகளோட உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். எந்த மார்க்கெட்? இன்னைக்கு காலையில அவசர அவசரமா கார்ல ஏறினீங்களே அந்த மார்க்கெட். உன் கதை என் கையில மிஸ்டர் சிவலிங்கம். இந்த தலைவர் போட்டோ பிளாக்க சென்டர் பண்ணுங்க. ஹெட்டிங்ஸ் எல்லாம் ப்ராமினென்ட்டா இருக்கணும். இத கரெக்ட் பண்ணுங்க. ஓகே? ஐம் சோ சாரி அங்கிள். ஃபர்ஸ்ட் நைட் 1 மணி நேரம் தள்ளி போறதுனால குடிமொழி போயிடாது. ஃபாரத்தை நான் மெஷின்ல ஏத்திட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த பிளாக் பாருங்க, ரொம்ப ஃபேட் அவுட் ஆயிருக்கு. இத கரெக்ட் பண்ணுங்க. சிட்டி எடிஷன்ல இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். ஓகே? ஏமா எங்கிட்டே கொஞ்ச நேரம் பேச. ஆமா, இந்த தலைவர் விவகாரத்தை வெளியிட்டே தேர்தல் முடிவு செஞ்சிட்டியா? இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போனாலும் எனக்கு கவலை இல்ல. இந்த பத்திரிகை அலையில தள்ளி விட்டது நீங்க தானே. நானே எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு இதுல ஒரு ஈடுபாடும் வெறியும் ஏற்பட்டுச்சு. அது நீங்களே டிஸ்கரேஜ் பண்ண எப்படி அங்கிள்? ஓகேமா, அடிச்சு தூள் பண்ணு. தேங்க்யூ. அந்த பேட்டி உங்க பத்திரிகையில வரக்கூடாதுன்னு அமைச்சர் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். கரெக்ட். என் பத்திரிக்கையில வரக்கூடாதான். ஆனா அந்த பேட்டி எடுத்த உங்க பொண்ணுக்கு தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு. சோ கண்டிப்பா வரமாட்டா இன்னைக்கு. ஆனா அதை மீறி யாராவது அச்சடிச்சா ஒரு 5-6 வருஷம் அவங்க உள்ள தள்ளிடுவோம். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். எப்படி? ஏய், நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுமே. வெல்கம். ஒரே புழுக்கமா இருக்குல்ல? மழை வரும்னு நினைக்கிறேன். மிஷன்ல ஏறின தலைவருடைய மேட்டரை எடுத்துரு. நல்லா தானே எழுதியிருக்காங்க. ஜனங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் தானே சார்.
ஜனங்களுக்கு எதை சொல்லணும் நீ எனக்கு கத்து தெரியா? இந்த மேட்டர் வெளியே வரக்கூடாது. ஏன் சார்? பேட்டிங்கிற பேர்ல நீ பேர் வாங்குறதுக்காக தலைவரை பத்தி நீ கண்ணாபுண்ணான்னு எழுதுவ. நான் தலைவரை பழிச்சுக்கணும் இல்ல? ஊரான் காசுல நீ கொடி கட்டலாம் நினைக்கிறியா? கடத்தேங்கா வழிப்பிள்ளையா? ஐ டோன்ட் லைக். யார பத்தியும் எதை பத்தியும் தைரியமா எழுத சொல்லி நீங்க தான் என்கரேஜ் பண்ணீங்க. இப்ப அதுக்கு என்ன? இப்ப இந்த பர்டிகுலர் தலைவர் மேட்டர்ல நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றதால நான் உங்களையும் சேர்த்து சந்தேகிக்கிறேன். டயலாக் மட்டும் நீ பேசி, மீதி நான் பார்த்து. எவ்வளவு வருஷமா சார் வேலை பாக்குறீங்க? 15 வருஷங்க. ஹலோ, 15 வருஷமா வேலை பார்த்து காப்பு காய்ச்சி போன கை. மிலிட்டரி மேல என்னாலேயே தாங்கிக்க முடியல. ஏசி ரூம்லயே சொகுசா வாழ்ந்து பழக்கப்பட்ட முதலாளி அவன் திருப்பி அடிச்சா என்ன ஆகும்? செத்து போயிடும். மலர் வாங்குறதுக்கு காசு இருக்குதான்னு பாக்க வாங்கிடுவோமா? எஸ் அங்கிள். மிஸ்டர் பிரிகேடியர், மலர் வளையம் வாங்குறது இருக்கட்டும், ஒரு முழம் பூ வாங்க யோகிதர் இருக்கா? சோ இவனை நீங்க என்ன அடிக்க மறைமுகமா தூண்டுறீங்க. எல்லாரும் வெளியே போங்க. என்னம்மா, நாம வெளியே போறதா இல்ல பத்திரிக்கை வெளியே போகணுமா? ஆமா அங்கிள், இந்த பத்திரிக்கை நாளைக்கு காலையில வெளியாகணும். முடிவை சொல்லிட்டு இல்ல, முடிச்சிடுறேன். ஏன் சார் ஆஃப் பண்ணீங்க? நீ யாரா கேட்கறதுக்கு? கேட்டாச்சுல, அப்புறம் என்ன? குச்சியில் அடிச்சா வலிக்குதா? அப்ப வேண்டாம், ஒரே ஒரு மிலிட்டரி அட்டாக் வாங்கிக்கிறியா? சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. நீ கடகராசி தானே? எதிர்பாராத விபத்து. கரெக்ட். சீக்கிரமா வாங்க. இது திருச்சி, அது ஈரோடு, அது சேலம், திருநெல்வேலி. சீக்கிரமா எடுத்துட்டு போங்க. வேலை வைங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கு உதவும். அங்கிள், கோயம்புத்தூர் வாங்க. சீக்கிரம் வாங்க. அதிகாலை வணக்கம். ஓ, யூ என்ன பத்திரிக்கை முதலாளி வேலையை விட்டு நீக்கிட்டாரா? காலில் விழுந்து கெஞ்சி எப்படியாவது வேலையை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறியா? நான் நல்ல மூடு இருக்கிறப்ப தான் வந்திருக்கிறேன். சரி, விழுந்துட்டு போ. யார் இருந்தாலும் வணக்கம் வணக்கம் வாய் சொல்லுதே தவிர கண்ணில் ஒரு பணிவை காணமே. என் கண்ணே அப்படித்தான். இப்ப கொஞ்சம் பணிவு அதிகமா இருக்கணுமே. அந்த பத்திரிகை கொடுங்க. நல்லா பாருங்க, உங்களை பத்தின சகல விதமான சமாச்சாரங்களையும் புட்டு புட்டு வச்சிருக்கேன் என் பொண்ணு. உங்களுக்கு காபி? நோ காபி, ஆப்பிள் ஜூஸ். அறிவு கேட்டவன போட. தலைவர் பத்திரிக்கை படிச்சுட்டாரு என்ன தெரியலையே. என்னம்மா, கமிஷனர் வராருன்னு பாக்குறியா? தெருவுல பத்திரிகையை வீசி எரிஞ்சிட்டு வந்தோம்ல, பொறுக்கி எடுத்து படிச்சிருப்பாரு இல்லையா நண்பரே? ஆமாண்டா, எக்ஸ் பிரிகேடியர் ராஜராஜன் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். என் பத்திரிக்கை நீங்க படிக்கிறது உண்டுல்ல? நான் உங்க ரசிகங்க. ஆண்டு சந்தாவே வாங்கியிருக்கேன் பாருங்களேன். நானும் தானே அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சேன். என்னை அரெஸ்ட் பண்ணி பெரிய மனுஷனாக்குப்பா. உன்னை என் கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணுவான். செல்வராஜ், நான் உன்னை அரெஸ்ட் பண்ணலாமா? ஓஹோ, சின்னதா உதவி செஞ்சங்காட்டி சின்ன கேஸோ? அப்ப சின்னதா ஒரு விலங்கு இருந்தா இந்த சுண்டு விரலுக்கு மட்டும் மாட்டு. பிரிகேடியர், இப்ப நான் கமிஷனர் அவங்கிட்ட பேசல, ஓல்டு ஃப்ரெண்டா பேசுறேன். அப்படியா? அப்படி போய் கொஞ்சம் ஓரமா நிக்கிறியா? பெரிய மனுஷங்க 2 பேர் பேச. அத குடுற சொல்லு. குழந்தைங்க 2 பேரையும் தருதலைங்கன்னு வழக்கம் போல சொல்லுங்களேன். கரெக்ட்.
தருதலைங்க 2 பேரையும் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். கூட்டிக்கிட்டு வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கிற? நம்ம எல்லாரும் கலந்துக்கிறோம். Cheers. இது சோகத்துல தான் சொல்றேன். நான் வக்கீலா இருந்தப்போ சரி, மந்திரி பதவியில இருந்தப்போ சரி, பதவியில் இல்லாத இப்பவும் சரி, நான் எது சொன்னாலும் மறுக்காம செய்யக்கூடிய ஒரே போலீஸ் நண்பர். அவருக்கு அப்படி. அவளோடவும் சரி, எங்களுக்கு பிறந்த 2 தருதலைகளோடவும் சரி, கேரக்டர் வைஸா என்னால ஒத்து போகவே முடியல. ஒத்து வரலன்னா ஒழிச்சு கட்டுங்க. தானா போனது நல்லது நினைச்சுக்குங்க. உங்க பொண்ணு மேட்டரை எடுத்துங்க. என்ன பத்தி பத்திரிக்கையில கண்ணா பின்னான்னு எழுதுறா. ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு தலையங்க எழுதுறா. எழுதலாமா? என்ன பொறுத்தளவுல உங்க பொண்ணு ஒரு 5-6 வருஷம் உள்ள இருந்தாதான் எனக்கு நிம்மதி. அதுக்காகத்தான் உங்க வீட்டுல புகுந்து கலாட்டா பண்ணதா கேஸே பதிவு பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன? கோர்ட்ல இருந்து சம்மனே போயிருக்குமே, கூட இருந்து தூண்டி விட்டதா பிரிகேடியர் மேலே சேர்த்துல கேஸ் எழுத்து விட்டுருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? முன்னாள் மாண்புமிகுதான் எனக்காக ஆஜராக போறாரு. அப்படியா? வணக்கம். நல்லா இருக்கீங்க? ஒரு மரத்துக்கல்ல குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. துக்கம் விசாரிக்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு போன நண்பரே, கொள்ளி வச்ச கையோட திரும்பிட்டு தான் சொன்னாங்க. துக்கம் அதிகமான எங்கெல்லாம் போவீங்கன்னு விசாரிச்சேன். இங்க வருவீங்கன்னு சொன்னாங்க. அதான் விசாரிச்சுட்டு போறான்னு வந்திருக்கேன். கையை நட்டுங்க பாப்போம். எதுக்கு? துக்கத்தோட இருக்குதா? என் இடத்துல வந்து அதிக நேரம் பேசுற ஒரே ஆள் நீதான். இந்த ரிட்டையர் ஆயிட்டாலும் இப்படிதான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. ஐ டோன்ட் லைக். இத்தனை நாளா நான் உன்னை வெறும் முரடன்னு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் உன்னோட ஒரிஜினல் கலரே தெரியும். ஆமா, இவங்களோட சேர்ந்துட்டு எங்க மேல கேஸ் போட்டு கூண்டுல ஏத்தலாம்னு பார்த்தே இல்ல. அதுக்கு முன்னாடி உன்னையே எங்களோட சேர்த்து அதே கூண்டுல ஏத்தி காட்டுறேன். பிரிகேடியர், இத சொல்லிட்டு போறதுக்காக வாடா இங்க வந்து. இந்த பயமுறுத்தலுக்கெல்லாம் பயந்து எனக்கு பழக்கம் கிடையாதுன்னு உனக்கு தெரியாது? எப்படா என்ன கூண்டுல ஏத்துற? வெயிட் அண்ட் see. தட்டி கடிச்சிட்டு விஜய், உங்க அம்மா உனக்கு எத்தனை வருஷமான தெரியும்? மிஞ்சி போன 20 வருஷம், 40 வருஷமா தெரியும்டா. சாவுக்கு காரணமா இருந்தது மட்டும் இல்லாம உன்னை கட்டிக்கு போறவளை கற்பழிச்சு கூட உட்காந்து ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்க. என்னங்கடா இது? சாவுக்கு அனுதாப கூட்டமா போடுறீங்க. விட்டா மாநில மாநாடே நடத்துறீங்க போல இருக்கு. இதெல்லாம் செய்யறதா இருந்தா உங்க வீட்டுல போய் வச்சுங்க, என் இடத்துல வச்சுக்காதீங்க. பிரதர், ரொம்ப கவலையா இருந்ததுன்னா கல்லு குடிங்க. ஏகப்பட்ட கல்லு இருக்கு. கல்லு குடிச்சா கவலை போயிடும். கமான். அப்ப நான் சின்ன பாக்குறேன். போயா.
நோ மென்ஷன். ஈஸி ஈஸி மை ஃப்ரெண்ட். பார்த்து அவனை கொல்லாம விட மாட்டேன். கவலைப்படாத. இந்த கம்பை உபயோகப்படுத்துறதுல என் டெக்னிக்கே தனி. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவன் தொப்புல இருந்து ரத்தம் கத்தி அப்புறம் செத்து போயிடுவான். இவன் சாகிறதுக்குள்ள நம்ம கிளப்ல போய் சீட்டாடணும். இவன் சாவுக்கு நாம காரணம் இல்லைங்கிறது ஒர்க் அவுட் ஆகணும். 1 sec. என்ன குளிக்க போறியா குதிக்க போறியா? இது அவனுக்கு, இந்த உனக்கு மீதி. எங்க என் காலை காணா? ஐயப்பா, அங்கிள் நத்திங். என்னாச்சு அங்கிள்? அடி தூள் பண்ணிட்டியா? தண்ட சோறுங்க வெளுத்து கட்டிட்டேன். நீ போய் பானை கூட்டிட்டு B3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு. எல்லாரும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த விசாரணை கமிஷனுக்கு நான் போய் ஏற்பாடு பண்றேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் அங்கிள். see you. அந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிச்சிருந்தேன், இந்நேரம் இன்ஸ்பெக்டர் ஆயிருப்பேன். கை கெட்டது வாய் கெட்ட மாட்டிடுறேன், சீக்கிரம் மாட்டேன். கமிஷனர் கூண்டுல ஏத்துறோம். நாம சாகர் துருதி. ஸ்டேஷன்ல போய் செத்த கமிஷனர் மாட்டோம். வணக்கம். வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கிறேன். ஆமா, கடைசி எப்ப லஞ்சம் வாங்குனீங்க? அது முந்தானத்து ராத்திரி. நான் லஞ்சம் வாங்கணும். இன்ஸ்பெக்டர் சார் இங்க வாங்க. என்ன வேணும்? இவரே நான் லஞ்சம் வாங்கணும் சொல்றாரு. ஆமா, முந்தானத்து ராத்திரி நீங்க யாராவது சார் பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, இப்படி பேசுறீங்களே? யோ, ஏன் கெட்ட வார்த்தையில் திட்டுற? கொண்டாங்க சார். ஏற்கனவே மழை விட்டு விட்டு போயிது, இவன் மேல தகராறு. எங்கிட்ட போய் போயா எஸ் சார். ஓ, ஒன் டைம் சேவ். கோ கெட் அப் கெட் அப் கோ. சோடா. சார், இன்ஸ்பெக்டர் ஜெராம் ஸ்பீக்கிங். உங்க ஃப்ரெண்ட் பிரிகேடியர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே சம்பந்தம் இல்லாம போலீஸ்காரங்கிட்ட கலாட்டா பண்ணார். வேற வழி இல்லாம நான் தான் சார் லாக்கப்ல தள்ளியிருக்கேன். என்னாச்சு சார்? யாரும் பார்த்து போலீஸ் வாங்க பாருங்க. ஒரு கை கொடுங்களேன். ரூம் பூரா ரத்தக்கரை நல்லா மாட்டிக்கிட்டோம். தனியா விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள். அங்கிள், நோ நோ அங்கிள். இந்த கடிகாரம் அவ்வளவு சீக்கிரமா நிக்காது நிக்காது. நிறுத்திட்டாங்க.
மிஸ்ஸஸ் பானுரேகா கௌதம், உங்க சார்பில் நீங்க வக்கீல் வச்சு வாதாட போறீங்களா? நானே எனக்காக வாதாடிக்கிறேன். எனக்கு வக்கீல் தேவையில்லை. கிராண்டட். போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கைதிகளை அடிக்கிறதுண்டா இல்லையா? பொதுவா நாட்டுல அப்படி ஒரு வதந்தி உலாவுதுங்க. உங்களுக்கு தெரியாது, பல போலீஸ்காரங்க பயப்படுறதே அவன் பொண்டாட்டிக்கிட்டதாங்க. அவங்களையே நாங்க அடிக்கிறது இல்ல, நாங்களாவது யாரையாவது அடிக்கிறது. என்னங்க மானம், வெக்கம், சூடு சொரணை உள்ள எந்த ஆம்பளையும் அடிச்சா திருப்பி அடிப்பான். நீங்க எப்படி? அந்த மாதிரி சமயத்துல வேணா திருப்பி அடிப்போங்க. எங்களுக்கு நாளை இருக்குல்ல. ஆஹா, அடிக்கிறது உண்டு. நாங்க அடிக்கிறது இல்லைங்க, நாங்க திருப்பி தாங்க அடிக்கிறது. Please note down this point, Your Honor. ராஜராஜன் பெண்களை கற்பழிச்சது சம்பந்தமான கேஸ்ல பிரிகேடியர் என்ன தூண்டி விட்டதா அவர் மேல நீங்க கேஸ் போட்டீங்க. அந்த ஆத்திரத்துல அவர் உங்களை அடிச்சிருக்க. அதனால நீங்க அவரை திருப்பி அடிச்சிருக்கீங்க. திருப்பிதான். எங்க திருப்பியா திருப்பதியான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. திருப்பி திருப்பி இப்படியே போட்டு எனக்கு குழப்பறீங்களே. நீங்க திருப்பி அடிச்சதுனால அவர் செத்துட்டாரு இல்லையா? அத ஏங்க நீங்க மறுபடியும் குழப்பறீங்க? அவர் ஏற்கனவே எங்கேயோ அடி வாங்கிட்டு எங்க போலீஸ் கமிஷனரை மாட்டி விடணுங்கிறதுக்காக எங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து திட்டம் போட்டு செத்தாருங்க. அப்படின்னு யார் சொன்னா? கமிஷனர் தான் போன்ல சொன்னாரு. நீங்க போலாம். Your Honor, நீங்க போலாம். Your Honor, கற்பழிப்பு சம்பந்தப்பட்ட இந்த வழக்குல கமிஷனரை இந்த கூண்ல நிக்க வச்சு சாட்சிய விசாரிக்க நீங்க அனுமதிக்கணும். கிராண்டட். உங்க பெயர்? நரேந்திரன். உங்க தொழில்? ட்ரெஸ் பார்த்தா தெரியல. டிரெஸ் நாடகத்தில் நடிக்கிறவங்க கூட வாடகைக்கு வாங்கி போட்டுக்கிறாங்க. உங்க தொழில் உங்க வாயால சொல்லுங்க. கமிஷனர். கமிஷனர்னா கார்ப்பரேஷன்ல கூட கமிஷனர் இருக்காரு. ஐ மீன் போலீஸ் கமிஷனர். That's better, Mr. நரேந்திரன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 தருதலைங்க இருக்கு. You mean 2 பொண்டாட்டிங்களா? 2 தருதல குழந்தைங்கன்னு சொன்னேன். மார்க்கெட் ஏரியாவுல பெண்கள் அடிக்கடி தற்கொலை பண்ணிக்கிட்டதா உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கும் இல்லையா? வந்தது. அது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பணத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புவோம். நடந்தது தற்கொலையா கொலையான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொந்தக்காரங்க கிட்ட பாடியை ஒப்படைச்சிருவோம். கொலையா தற்கொலையான்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்குவீங்க. தற்கொலை நடந்திருந்தா அதுக்கு என்ன காரணம்னு விசாரிக்க மாட்டீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கலாம், அதனால அவர் தற்கொலை பண்ணிட்டு இருக்கலாம். கற்பழிக்கப்பட்டதால கூட அவங்க தற்கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்படியே இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் தற்கொலை செஞ்சுக்கிட்ட உங்களோட பாடியில கற்பழிக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் எதுவுமே இல்லை. இது என்ன தெரியுமா? மார்க்கெட் ஏரியாவுல தற்கொலை பண்ணிக்கிட்ட அத்தனை பெண்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகள். இவங்க ஒவ்வொருத்தரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால உடல் உறவு கொண்டதா டாக்டர் ரிப்போர்ட் சொல்றது. இதை நீங்க விசாரிக்கலையா? இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முந்தி புருஷனோட சந்தோஷமா இருந்திருக்கலாம். That's the point. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் சொன்னீங்க புருஷன் பொண்டாட்டி தகராறால இந்த தற்கொலை நடந்திருக்கும்னு. இப்ப அதே மாத்தி சொல்றீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தகராறு நடந்திருந்தா உடல் உறவு எப்படி நடந்திருக்கும் மிஸ்டர் நரேந்திரன்? அது வந்து உடல் உறவு நிச்சயமா வெளி ஆட்களால தான் நடந்திருக்க முடியும். தற்கொலைக்கெல்லாம் நாங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து விசாரிக்கிறது இல்லை. ஏன் இந்தியால ஜனத்தொகை அதிகம், அதனால இப்படி ஒண்ணு கரெக்ட் நினைச்சிட்டீங்களா? இல்ல உங்க வீட்டுல நடந்த தற்கொலை மாதிரி இதே சாதாரணமா எடுத்துட்டீங்களா? பதில் சொல்லுங்க. I want an answer, Commissioner of Police. Yes. மேலெடுத்து உத்தரவுல தான் நான் அப்படி நடந்துட்டேன். முன்னாள் மந்திரி சிவலிங்கம் தான் ஆக்ஷன் எடுக்க வேணும்னு சொன்னாரு. அதுக்கான ரெக்கார்ட் சொன்ன கையில இருக்கு. Thank you, Mr. Narendran. Please note this point, Your Honor. Mr. Shivalingam. Mr. Shivalingam, நீங்க பதவியில இருந்தப்போ உங்க உத்தரவின் பேர்ல தான் தற்கொலை கேசுகளை விசாரணை செய்யாம விட்டுட்டதா கமிஷனர் சொல்றாரு. நான் பதவியில தொடர்ந்து இருந்திருந்தா அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். இருந்தாலும் அவர் என்னோட நண்பர். வாழ்க வளர்க. அந்த மாதிரி உத்தரவு போட்டது உண்மையா? அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணது உண்டா? ஜனங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க லஞ்சம் வாங்குறது, புது சொத்தை கொள்ளையடிக்கிறது, சொந்தக்காரனுக்கு வேலை போட்டு கொடுக்கறது, இதையெல்லாம் அரசியல்வாதி செய்யறதா. ஆனா உண்மையிலேயே அதிகமா கொள்ளையடிக்கிறது சில அதிகாரிங்க தான். இவன் துண்டை போட்டுக்கிட்டு தெரு தெருவா சுத்துறதால சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சோம் கார்ல ஏறி போறது பளிச்சுன்னு கண்ணை உறுத்துது. மத்தபடி உண்மையிலேயே அதிகமா சம்பாதிக்கிறது ஆபீஸருங்க தான். நான் உண்மையை சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டு நீங்க தப்பா எடுத்துக்கூடாது யுவரானர். யுவரானர், நேற்று இங்க நடந்த பானுராகாவோட வாதம் மாலையில பத்திரிகையில வந்திருந்துச்சு. அதை படிச்சுட்டு என் 3 பொண்டாட்டிகளும், எனக்கு 3 பொண்டாட்டி தான் யுவரானர்,
பொம்பளைங்களை பத்தி இப்படி ஒரு கேவலமான அபிப்பிராயம் வச்சிருக்கிறவங்க கூட பொழைக்க மாட்டேன்னு குழந்தை குட்டிகளை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. தலைவர் வேற படிச்சுட்டு போன்ல என்ன விடுன்னு விட ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னை இனிமே கட்சியில வச்சிருந்தா பெண்களோட ஆதரவே கட்சிக்கு இல்லாம போயிடும், நீயா கட்சி விட்டு விலகிடுன்ட்டார். பொண்டாட்டிகளும் போய் கட்சியும் போய் இனி என்ன வாழ்க்கைன்னு முடிவு பண்ணித்தான், உண்மையை தவிர வேற எதுவும் பேசுறதுன்னு முடிவு பண்ணித்தான் அந்த கூண்டில நிக்கிறேன். தொழிலதிபர் ராஜராஜன் கற்பழித்த பெண்களோட விவரம் அத்தனையும் என்கிட்ட இருக்கு, அத்தனையும் நானே சொல்றேன். சரி, யாரும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன எந்த கேள்வியும் கேட்க வேணாம். நீங்க தினம் கோர்ட்ல கேட்கிற கேள்வியெல்லாம் நான் பேப்பர்ல படிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நானே சொல்லிடுறேன். அப்போ நான் போய் உட்காரலாங்கிறீங்க? தாராளமா. பெண்கள் சார்பாக சாட்சி சொல்ல வந்த முதல் பெண்மணி நீங்க தான். அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். சமையல் கட்டு கோர்ட் ஏறிடுச்சு, இனிமே சலசலப்பு ஆரம்பமாகட்டும். வணக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, அது அங்க உட்கார்ந்துருக்கானே அவன் தான் என் புருஷன். மன்னிக்கணும், தாலிய தற்காலிகமா அங்க கட்டி வச்சிருக்கேன். அவன் இவன் சொல்றேன்னு ஆச்சரியப்படுறீங்களா? ரொம்ப வருஷமா ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிய அடக்கி அடக்கி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அவ கொலையே செஞ்சிருவா. அது இவனுக்கு நடந்துடக்கூடாதுன்னு தான் இவனை அவன் இவன் சொல்லி என் மன கும்புறல தீர்த்துக்கிறேன். ஏன் கண்ணு முன்னாடியே பல பெண்களை கற்பழிச்சு காமாந்தக ராஸ்கல் என் புருஷன். கற்பழிக்கப்பட்ட பொண்ணுங்க கற்பு பறிப்போடுச்சேங்கிறதுக்காக மட்டும் இங்க சாட்சி சொல்ல வர மறுக்கிறது இல்ல. அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த கொலகார படுபாவிங்க கொன்னுடுவாங்களேங்கிற பயத்துலதான் வர மறுக்கிறாங்க. இப்போ என் வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கும் அதே நிலைமைதான். இந்த வழக்கின் தீர்ப்பை கோர்ட் நாளை அறிவிக்கும். தீர்ப்பு எப்படி ஆகும்? ராஜராஜனை சிவலிங்கம் மாட்டி விட்டாரு, சிவலிங்கத்தை கமிஷனர் மாட்டி விட்டாரு. ஆனா கமிஷனர் தப்பிச்சுக்கிட்டாரே. இனிமே பானுரேகாவுடைய அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த அம்மா தான் கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க. தூள் பண்ணிட்டாமா கட்சி. இன்னைக்கு ஒன்ன பத்தாம பேச்சு என்னமோ நடக்க போகுது. இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. சாரி மேடம், நான் தப்பிக்கிறதுக்கு தவிர வேற வழியே. அதனால என்ன, இதெல்லாம் சகஜம் தானே. வாடி என் பத்தினி தங்கமே. வீட்டு படியத்தை தாண்டக்கூடாது, கோர்ட்டு படியத்தை தாண்டி வந்து சொல்லல. கொலையும் செய்வார் பத்தினின்னு சொல்லியிருக்கான். நீ கொலை செய்யலையே, காட்டி தானே கொடுத்துருக்க. ஆனா என்னை காட்டி கொடுத்தவங்களை நான் வாழ வைக்கவே மாட்டேன் நானு. திடீர் மாற்றம். பிரபல பத்திரிகை ஆசிரியர் திருமதி பானுரேகா கௌதம் அவர்கள் போலீஸ் இலாக்கா மந்திரியாக நியமிக்கப்பட்டார். இந்த இளம் வயதில் அவருடைய திறமையை பாராட்டி இந்த பதவி கொடுக்கப்பட்டதாக முதல்வர் அறிவித்தார். ஒரு மாலையை கொண்டு போய் போட்டுருணும், பின்னாடி உதவும். வணக்கம் சார். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ. என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு டிஐஜியா ப்ரமோஷன் கொடுத்திருக்கேன். தேங்க்யூ. நீங்க போலாம். ஒரு பர்சனல் ரெக்வெஸ்ட். உனக்கு சாரி, உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அவசியம் நீங்க வந்து கலந்துக்கணும். நானே உங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு இருந்தேன். ஏன்னா என் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகளோட ஒரு சுமூகமான உறவு வேண்டாம். கண்டிப்பா வரேன். தேங்க்யூ. மாத்தி மாத்தி சல்யூட் அடிக்கிறது நல்லாவே இருக்குடா. தலையத்தை பாத்தியா? கமிஷனர் சார், அமைச்சருக்கு என்னென்ன வேணும்னு எங்களுக்கு தான் தெரியும். மெனு கொடுக்கறோம், ரெடி பண்ணுங்க.
பழைய ஆடைக்காரன் நினைச்சு அலட்சியமா இருந்துடாதீங்க. வாங்க வாங்க வாங்க, போங்க, நீங்க வாங்க வாங்க. கமிஷனருக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். பதவிக்கு வந்ததும் பாசம் பொத்துக்கிட்டு வந்துட்டுதோ? அமைச்சர் அவர்களே, யார கோர்ட் மூலமா பதவி இறக்கணும் துடிச்சமோ அவருக்கே நீ பதவி உயர்வு கொடுத்திருக்கிற. ஏழைகளுக்கு பறிஞ்சு பேசுற ஒவ்வொருத்தனும் கடைசியில தான் பணக்காரனாகணும் தான் நினைக்கிறான். அந்த அரசியல்வாதி புத்தியை தான் நீயும் காட்டியிருக்கிற. செக்யூரிட்டி, ரிமூவ் ஹிம். அப்பாவும் பொண்ணு ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, நீ அவரை மன்னிக்கலாம், ஆனா நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன். சார், உங்களை மேல கூப்பிடுறாங்க. ஒன் மினிட். நீங்க கூப்பிட்டதா பிஏ சொன்னார். உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஓ, பேசலாம். அங்க உட்காரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம். சாப்பிடுங்க. என் கையால உங்களுக்காக செஞ்ச ஸ்வீட். மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா காலையில பதவி ஏத்த உடனே உங்க ப்ரமோஷன் ஃபைல்ல முதல் கையெழுத்து போட்டேன். உங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்ததுக்காக கலாட்டா பண்ண விஜய அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் ரிலீஸ் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் உங்களுக்காகவே ஸ்வீட் செஞ்சேன். அவன் திருந்தவே இல்லம்மா. ஒண்ணு கூப்பிட்டானே தவிர உன்ன மாதிரி பக்குவம் அவனுக்கு பத்தாது. உங்களை அப்பான்னு கூப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு ஞாபகத்துக்கு வரல. என்னமோ தெரியல, இன்னைக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடணும் போல தோணுது. கூப்பிடலாமா? கூப்பிடுமா, நான் கொடுத்து வச்சிருக்கணும். கூப்பிடுமா. அப்பா. பானு, அம்மா, இன்னைக்கு மாதிரி என் வாழ்க்கையில நான் சந்தோஷப்பட்டதே கிடையாதும்மா. ஆமாம்மா. அம்மா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முந்தி கூட நீங்க எப்படிதான் சிரிச்சதா கேள்விப்பட்டேன். பிரிகேடியர் எங்களை வீட்டு விட்டு கூட்டிட்டு போறதுக்கு முந்தி நீங்க சொன்ன அதே வாசகத்தை திருப்பி சொல்றதுக்காக என்ன மன்னிக்கணும். இந்த உலகத்துல வாழறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியோ கதியோ கிடையாது. ஒண்ணு நீங்களா சுட்டுக்கிட்டு சாகணும், இல்ல ஈரக்கம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு மகளா பிறந்த பாவத்துக்காகவும் தப்பான ஒருத்தருக்கு பதவி உயர்வு கொடுத்ததுக்காகவும் நீங்க என்ன சுட்டுக் கொள்ளணும். மிஸ்டர் நரேந்திரன், நீ என் சிஸ்டர் இல்ல, ஒரு மினிஸ்டர். As a son, எங்க அப்பா கிட்ட கணக்க நேரடியா தீர்த்துக்கணும். வழி விடுங்க மினிஸ்டர். முடியாது. வழி விடுங்க. விட மாட்டேன். Clear out. விஜய், Move, I say. உனக்கும் அவருக்கு வித்தியாசம் இல்லாம பேசுறேன். ஏன் இப்படி மிருகி பிடிச்சு அலையற? லோக்கியா, அவர் பண்ண கொடுமைகளுக்கு நாம அம்மா நினைச்சிருந்தா
சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அவர் எப்போ கொண்டிருக்க முடியும்? பண்ணல. ஏன் பண்ணல? அவங்க விஜய் செய்வோம். விஜய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த தெய்வத்தோட தியாகத்துக்கு அர்த்தம் இல்லாம போக விட மாட்டேன். ஓ மிருகங்களை தணியணும்னா முதல்ல என்ன பலியாக்கு? என் பிணத்தை தாண்டி போய் அந்த மிருகத்தை கொள்ளு. Come on, shoot me, Vijay! Stop it!